தென் தமிழக அரசியல் மற்றும் சமூக கோரிக்கைகளை மீண்டும் கவனம் பெறும் சூழலில் மறவர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பல முக்கிய அறிவிப்புகளை முன்வைத்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஆணைக்கிணங்க டிஎன்சி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மறவர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளர் பள்ளிகளை கபலீகரம் செய்கின்ற தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பசும்பொன் தேவர், புலித்தேவர், மருது பாண்டியர் பெயர்களில் அரசு விருதுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முக்குளத்தோர் சமூகத்தின் அனைத்து கோரிக்கைகளையும் முழுமையாக செயல்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் என பாராட்டப்பட்டது. மதுரையில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராம ஜெயச்சந்திர தேவர் தமிழ்நாடு பார்வேட் பிளாக் மற்றும் தமிழ்நாடு மறவர் பேரவை சார்பில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தென் தமிழகத்தில் வாழும் முக்குளத்தோர் சமூகத்தின் ஒரு பிரிவான மறவர்கள் சங்ககாலம் முதல் வீரத்திற்கும் போர்க்கலைகளுக்கும் பெயர் பெற்றவர்கள். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 ஆண்டுகளுக்கு முன்பு தென் மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், நான் மறவனாக பிறக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது. அடுத்த பிறவியில் மறவர் சமூகத்தில் பிறக்க வேண்டும். உங்கள் பொருளாதார நிலை குறித்து எனக்கு தெரியும். உங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் பாஜக நிறைவேற்றுவோம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இதுவரை வெளிவராத தகவல்களையும் பகிர்ந்து உள்ளதாக கூறப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.